அண்மை செய்தி. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். விஜயை சந்தித்து அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விஜயை சந்தித்து அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் விஜய் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக படையெடுத்து வருகின்றனர். இன்று ஆளுநர் மாளிகையில் விஜய் சென்று சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமையும் கோரியிருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்காக விஜய் உரிமை கோரிய பிறகாக தற்பொழுது ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் முகாம் அலுவலகத்தில் அவரை சந்திப்பதற்காக அடுத்தடுத்து வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். பூங்கொத்துகளுடன் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் விஜயை சந்திப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக பூங்கொத்துகளுடன் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.